ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க பேரு. நாம அந்த வில்ல பார்க்க போறது ஒய்ஃப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இந்த படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு படத்தோட கதாநாயகி பேரு வந்து ஆவணி. இந்த ஆவணி அப்படிங்கிற இந்த ஹீரோயினுக்கு இவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஆண்களால எந்த மாரியான அநீதியெல்லாம் நடக்குது, அந்த ஆண்களால இவ எந்த மாரிலாம் கஷ்டப்படுறா, அந்த கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் இவ எப்படி பதிலடி குடுக்குறா அப்படிங்கிற மாரி இந்த படத்தோட கதைய அமைச்சிருக்கிறாங்க. இதுல படத்தோட ஓப்பனிங் சீன்லயே படத்தோட கதாநாயகி வந்து ப்ராஸ்டியூஷன் தொழில்ல வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் காமிப்பாங்க. ஸோ அதுல வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டயும் ஒவ்வொரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா அதிகமாவும் கேட்கற மாரி கேட்பாங்க. ஆனா பர்ட்டிகுலரான ஒரு நபர் வந்து அதுக்கப்புறம் வெறும் ரூ. 1000 போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற படம் தான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருப்பாங்க. அதுல ஹீரோயின் எதுக்காக இந்த ப்ராஸ்டியூஷன் தொழிலுக்கு வந்தாங்க, ஸோ அவங்களோட நிலைமை எப்படி தள்ளப்பட்டுச்சு, அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஆண்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப வந்து டிராமாட்டிக்கா இருந்தாலும், படத்துல வரக்கூடிய முக்கியமான இடங்கள்ல எமோஷனலாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினா நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர உள்வாங்கி நெறைய இடங்கள்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நெறையா இருந்துச்சு. இதுல இந்த படத்த ஒரு 3 சாப்டர்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுல 2 சாப்டர் சூப்பரா இருக்கும். கடைசி சாப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கண்டிப்பா நல்லா இருக்குங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்டின்னா, ஹீரோயினோட கேரக்டர் ரொம்ப வந்து வேதனைப்படுறாங்க. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கு அப்டின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமான அந்த ரைட்டிங் எல்லாமே சில இடங்கள்ல டிராமாட்டிக்கான ஒரு ஃபீல குடுக்க தான் செய்யுது. அதுல முக்கியமா அவளோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு அடைக்கிற சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இவ்வளத்தையும் பண்ணாரு. ஆனா எதுக்காக பண்ணாரு அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ஷனா இருக்கட்டும். இது எல்லாமே டிராமாட்டிக்கா தான் கண்டிப்பா ஃபீல் ஆவுது. மித்தபடி படத்துல இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வேல்யூ கண்டிப்பா நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்த கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னாலுமே, அது எதுவுமே வந்து விஷுவலி காட்டல. அதனால ஃபேமிலி வாட்சபிள் தான்.